ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பூரி பண்ண போகிறோம். பூரிக்கு மசாலா கிடையாது, சென்னா பூரி. சென்னாலாம் வேக வச்சு மசாலா அரைச்சின்னு இருக்கேன். சென்னா பூரி பூரிக்கு மாவு. பூரி மாவுக்கும் சப்பாத்தி மாவுக்கு என்ன வித்தியாசம்? பூரி மாவு அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், இல்லாட்டா எண்ணெய் குடிக்கும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நமக்கு சப்பாத்திங்கிறது எண்ணெய் போடாத கூட எண்ணெய் குடிக்காது. ஸோ இது வந்து நல்ல கட்டியாகவும் சாஃப்டாகவும் பசந்து வச்சுக்கும். ஓகே, கட்டியாக இருக்கும் தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி கட்டியாக பசஞ்சா மட்டும்தான் பூரி எண்ணெய் குடிக்காது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நீ பூரியை எப்படி பண்ணுறவங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த மாவை உருட்டி வச்சுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி சப்பையாக உருட்டிட்டு சப்பை பண்ணுற வழக்கம். நீங்களும் அப்படியே வச்சுக்கோ. சரி, ஒரு 5 எண்ணெய் எடுத்து வச்சுக்கோ. சில வாழ்க்கை பூரிங்கிறது எண்ணெய் காய்ச்சப்போ ரொம்ப நேரம் வச்சு விட்டுக்க முடியாது. அதனால் ஒரு 4-5 எண்ணெய் நீங்கள் இட்டுன்னு கூட பூரி இருக்க எண்ணெயை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பூரி எண்ணெய் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பூரி இட்டுட்டு போட்டுடலாம். இதை போடுறதுக்கு ஒரு நேக் இருக்குது. அந்த நேக்கை படித்தா மட்டும்தான் பூரி போடணும். ரொம்ப பெருசாகிடுங்கிற அவசியம் இல்லை. பூரிக்கு எண்ணெய் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா சின்ன பூரியாகவும் விடலாம். இப்படி ஒரு 3-4 மணி இட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 4-5 பூரி இட்டு வச்சுக்கோ. நிறைய பேப்பர் நிறைய இட்டு வச்சுட்டு உணர்ந்து அப்படிலாம் பண்ண வேண்டாம். அடுப்பை திரும்ப 5 பூரி இட்டு நீங்கள் சிம்மில் போடலாம். இல்லாட்டும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட உட்கார போகிறதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மாவு வச்சுட்டோன்னா மிச்ச மாவை அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு தட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட்டு மிச்ச மாவை ஒன்றில் கொட்டுறா, இல்லைன்னா அந்த சப்பாத்தி மாவுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அப்படி செய்கிறவங்க இருக்கா. ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோ. சில வீட்டில் பிளாஸ்டிக் இருக்கும், சில வீட்டில் ஸ்டீல் இருக்கும், வெள்ளி இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம பூரி இந்த பூரியோட நேக்கை பற்றி பேசினேன். இது பூரியோட ஃப்ரண்ட் பாகம். ஓகே, இது பூரியோட பின்னாடி பக்கம். இதில் ஈரம் இருக்கும், இது உணர்ந்த மாதிரி இருக்கும். இந்த ஈரம் அப்படிங்கிறது மேலே வரலாம். சரி, இப்படி போகணும். இந்த மாதிரி போட்டால் பூரி ஆட்டோமேட்டிக்காக பொல்லி வந்துடும். சூப்பர் மம்மி. பூரி ஏதாவது கொஞ்சம் மறைச்சி போட்டோன்னா அந்த பொரி சப்பிட்டா வரும். புரிஞ்சுது நினைக்கிறேன். புரியாட்டு அடுத்த பூரியும் சொல்லிடுறேன். அதாவது இது பூரியிட்ட மேல் பாகம், அடிபாகம் ஈரம் இருக்கும். இந்த ஈரம் இருக்கிற பாகம் அங்கே மேலே வரலாம். சரி, கையை ரிவர்ஸ் பண்ணி போடணும். எடுக்கும்போது போட்டலாம். இது மட்டும் தானே வச்சுட்டோன்னா பூரி வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுடும். சரி, அந்த அமுத்தி எல்லாம் பொல்ல வைக்கலாம், ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட் அப்படி போட்டோடனே பொல்லி வந்துடுவார். மறைச்சி போட்டுக்கணும். சிலவாளுக்கு சிவப்பு பூரி பிடிக்கும், சிலவாளுக்கு வெள்ளை பூரி பிடிக்கும். யாராருக்கு என்ன பிடிக்குமோ அதை அனுசரித்து போடணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணால் சிம்மில் போட்டு பண்ணிக்கணும். பூரி போடுறத இவ்வளோ மேட்டர். அது போடுறது கஷ்டப்படவே வேண்டாம். பட் திருப்பி போட்டுட்டு, ஆனால் உங்களால் ஒருத்தர் திருப்பி வேணால் போட்டு காட்டுறேன், அந்த பூரி போடலாம். ஓகே, இது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வடிகட்டி சிப்பில் இதை போட்டு சில 2 பூரி போடும். பொள்ளிடுச்சு அப்படின்பா. எல்லா பூரியும் போடும். சூப்பர். எண்ணெயும் குடிக்காது அவ்வளவா. எண்ணெய் குடிக்க வச்சது. அதில் எண்ணெயும் குடிக்காது. ப்ளஸ் மாவு பிசைகிற விதமும் இருக்கு. கொஞ்சம் கட்டியாக பேசும். நிறைய இப்போ இந்த காரப்பாரா எங்களுக்கு ஏன் நாற்று போடுறதுன்னு கேட்குறவா இருக்கா. காரப்பாராவுக்கும் அதே மாதிரி தான். சப்பாத்தி பதத்தை பிசையக்கூடாது. பூரி பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் தப்பில்லை. அப்போ தான் காரப்பாரா நமக்கு. நீ காரப்பாரா வீடியோ போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கேன். சப்பாத்தி வீடியோவும் போட்டிருக்கேன். போட்டு இப்போ வந்து பூரி எப்படி போடுறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளோ இவ்வளோ விஷயம் பூரிக்கு.
இப்போ பூரியெல்லாம் ரெடி ஆயாச்சு. எல்லா பூரியும் பொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி டைட்டாக மாவை பசிச்சு நீங்களும் ஆற்றுல பூரி எடுங்க. எல்லா பூரியும் பொல்லி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். பாய்.